ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆல்ரெடி உங்களுக்கு பேராகிராஃபில் நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதும் 2 மார்க் கொஸ்டினில் இதில் இருக்கக்கூடியதை ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கொஸ்டின் வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ அப்டேட் பண்ணும்போதே உங்களுக்கு 2 மார்க் அண்ட் 3 மார்க்கில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ கொஸ்டின் நம்பர் 20 வரைக்கும் நீங்கள் ஒன் வேர்டு அட்டன் பண்ணணும். அந்த கொஸ்டின் நம்பர் 20 முடிஞ்சதுக்கப்புறமா கொஸ்டின் நம்பர் 21லேருந்து கொஸ்டின் நம்பர் 26 வரைக்கும் 4 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கும் நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா ஹூஸ் வி ரெஃபர் டு த சோல்ஜர் இன்சைட் த ஃபுட். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெசனில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். இது எல்லாமே வரிசையாக கொடுத்துருக்கீங்க. மொத்தமே 12 தான் கொடுத்துருப்பேன். புரியுங்களா? இது ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி என்கிட்ட தமிழ் பே பண்ணி வாங்கினவங்க இல்லை பே பண்ணி வாங்கணும்னு நினச்சாலும் சரி, என்னுடைய நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னம்னா உங்களுக்கு கொஸ்டின் வித் ஆன்சரோட உங்களுக்கு இந்த பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுவேன். இது 2 மார்க் கொஸ்டின். இந்த 2 மார்க் கொஸ்டின் அண்ட் 3 மார்க்காக நான் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோ கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இஆர்சி கொஸ்டினில் க்ளூவர்ட்ஸ் என்னென்ன இருந்தால் நம்ம இந்த 2 3 மார்க் அட்டன் பண்ணலாம். பேராகிராஃப் இது போக அடிஷ்னலாக என்ன படிக்கணும் அப்படிங்கிறது நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவை என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். புரியுங்களா? நான் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வாங்கும்போது இந்த கொஸ்டின் நம்பர் 27லேருந்து 30 வரைக்கும் இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 5 இயர்ஸாக நமக்கு பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் வித் ஆன்சரோட கிராமர் பார்ட் எல்லாமே கொடுத்துருப்பேன். இப்போ இந்த இஆர்சி கொஸ்டினில் நம்ம க்ளூவர்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய கேஷுவல் போயம் கேட்டிருக்காங்க அப்படின்னம்னா உங்களுக்கு அதில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது இதில் கொடுக்கும். ட்ரீட்டு, மை டெத், கோல்டு இந்த வார்த்தையெல்லாம் இருந்தது அப்படின்னம்னா போயம் வந்து கேஷுவல் அப்படிங்கிறத நம்ம எழுதலாம். அவர் கேஷுவல் ட்ரீ அப்படின்னம்னா பைத்தான், கிரீப்பர், பபூன், வாட்டர் லில்லி, பீச், ட்ரீ இதெல்லாம் இருந்தது அப்படின்னம்னா நம்ம கேஷுவல் ட்ரீ அப்படிங்கிறத நம்ம எழுதிடலாம். புரியுங்களா? பைத்தான், கிரீப்பர், பபூன், வாட்டர் லில்லி, பீச், ட்ரீ இந்த வார்த்தை இருந்துச்சுன்னா அவர் கேஷுவல் ட்ரீ. இந்த க்ளூ வேர்ட்ஸு பார்த்தீங்க அப்படின்னம்னா இது எப்பயுமே நீங்கள் 11லேயே இதெல்லாம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில கைடில் இந்த இஆர்சி கொஸ்டினுக்கு அந்த க்ளூ வேர்ட்ஸ் கொடுத்தே கீவேர்ட்ஸ் கொடுத்தே உங்களுக்கு இதை அட்டன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது எழுதும்போது உங்களுக்கு எக்ஸாமில் இந்த போயட்டு நம்ம இந்த எக்ஸ்பிளனேஷன் மட்டும் எழுதுனா போதுமா அப்படின்னம்னா பேப்பர் வேல்யூ பண்ணும்போது பப்ளிக் எக்ஸாமில் அந்த போயத்துக்கு 1 மார்க்கு, போயட் எழுதியிருந்தீங்க அப்படின்னம்னா 1 மார்க்கு, கீழே இந்த எக்ஸ்பிளனேஷனுக்கு 1 மார்க்கு. புரியுங்களா? அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு 3 மார்க்கு எக்ஸாமில் கிடைக்கும். கொஞ்சம் கூட பயப்பட தேவையில்லை. இது எல்லாமே வரிசையாக கொடுத்துருக்கேன். யுலிசிஸ் அந்த இதுக்கும் கீவேர்ட் கொடுத்துருக்கேன். இந்த யுலிசிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டினில் பேராகிராஃப்லையும் இந்த வருஷம் இப்போ ஆஃபலி எக்ஸாமில் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஆல்ரெடி உங்களுக்கு அவர் கேஷுவல் ட்ரீ நல்லா படிச்சுக்கோங்க அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா இதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. 4th சாப்டரில் இருக்கக்கூடிய பேராகிராஃபையும் சேர்த்து படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த பிடிஎஃப் டவுன்லோடுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குமா அப்படின்னம்னா கண்டிப்பாக கொடுக்கல. ஏன்னா இது பே பண்ணவங்களுக்கு நான் ஆல்ரெடி இது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை எப்படி படிக்கணுன்ற மெத்தட் வந்து உங்களுக்கு சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். பேராகிராஃபில் என்ன படிக்கணுன்றது இப்போ நான் இதில் ஷோ பண்ணிடுறேன். அதாவது ப்ரோஸ், பொயட்ரி, சப்ளிமெண்ட்ரி ஏற்கனவே ஒரு கொஸ்டின் அப்டேட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் இப்போதைக்கு படிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் அது மட்டும் போதாது. ஏன்னா கொஸ்டின் நம்பர் 41, 42, 43 இது 3லையுமே பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு பேராகிராஃப் அட்டன் பண்ணணும். அந்த பேராகிராஃப் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன படிச்சுக்கணும் அப்படின்னம்னா கொஸ்டின் நம்பர் 41 அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த கேஷுவல் பேராகிராஃப் வந்து படிச்சிருக்கணும். அடுத்து அவர் கேஷுவல் ட்ரீ படிச்சிருக்கணும். அடுத்து யுலிசிஸ் படிச்சிருக்கணும். இது 3 படிச்சிருந்தீங்கன்னா அட்டன் பண்ண வேண்டிய அந்த கொஸ்டின் நம்பர் 41 அட்டன் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 42 நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரானா ஃபஸ்ட்டு பேராகிராஃப் படிச்சிருக்கணும். ஏ நைஸ் கப் ஆஃப் எ டீ செகண்ட் பேராகிராஃப் படிச்சிருக்கணும். அடுத்து தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் த ரூல் ஆஃப் த ரோடு இது வந்து படிச்சிருக்கணும். இது 3 படிச்சிருந்தா போதும். அடுத்தது சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் காட் சீஸ் த ட்ரூத் பட் வெயிட்ஸ் ஃபஸ்ட்டு பேராகிராஃப், லைஃப் ஆஃப் பை செகண்ட் பேராகிராஃப், அடுத்து தேர்ட் பார்த்தீங்கன்னா த மிட் நைட் விசிட்டர் இது 3 மிட் நைட் விசிட்டர், அடுத்து ரிமெம்பர் சீசர் இது 4 படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக உங்களால். ஏன்னா சப்ளிமெண்ட்ரிக்கு ஏன் 4 அப்படின்னம்னா இது வரைக்கும் ரிப்பீட்டடாக எந்த இதுவுமே நமக்கு கேட்கல. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னம்னா இதில் 4 மிச்சம் எல்லாத்துலேயுமே அந்த 3 மட்டுமே போதும். ப்ரோஸ் அண்ட் பொயட்ரியில் நான் கொடுத்துருக்க 3 மட்டுமே உங்களுக்கு போதும். எக்ஸாமில் எழுத வேண்டிய ஒரு 3-5 மார்க்குமே உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். புரியுங்களா? பிடிஎஃப் வேணும் அப்படின்னம்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஜென்ரல் பேராகிராஃபில் ஒரு வேளை கேட்குறாங்க அப்படின்னம்னா மை ஆம்பிஷன் மை லைஃப் இது வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னம்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் ஜென்ரல் பேராகிராஃபில் படிச்சுக்கோங்க.
அடுத்தது பயோடேட்டா எல்லாமே இதில் வந்து மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு கொடுத்துருப்பேன். தேங்க்யூ.